वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रम् யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் வஜ்ரநகாய வித்மகே யுதிஷ்டிராய தீமஹி தன்னோ நரசிம்ம பிரசோதயாத். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற பதிவு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள் நம்ம வந்து இங்க பார்க்க போறோம். இவங்களோட பலன்கள்ல வந்து நம்ம பார்க்கிற விஷயம் வந்து நிதி மற்றும் தொழில், குடும்பம் மற்றும் உறவுகள், அப்புறம் சுகாதாரம், அதாவது ஹெல்த் விஷயம், பரிகாரம், இந்த விஷயத்த வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கீழே பார்த்த பதிவுல குறிப்பை எடுத்து வச்சதை படிச்சு உங்களுக்கு அப்படியே நான் சொல்றேன். இதுவரை இருந்த தடைகள் நீங்கி புதிய வருமான ஆதாரங்கள் பெருகும், பூர்வீக சொத்து சேர்க்கை இருக்கும், தொழிலில் கடின உழைப்பு தேவை, அவசர முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதாவது இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த என்னென்ன நீங்க எடுத்து வச்ச ஸ்டெப்ஸ்ல வந்து தடை ஏற்படுதோ அந்த தடையெல்லாம் வந்து தவிடுபொடியாகி நீங்கி உங்களுக்கு லைஃப்ல அடுத்த லெவல் கண்டிப்பா கொடுக்கும். புதிய வருமானம் ஆதாரங்கள் பெருகும். அதாவது உங்களுக்கு புது புது வழியா ஒரு வருமானத்தை பெருக்கி கொடுக்கும். அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். பூர்வீக சொத்து, அதாவது உங்களோட மூதாதையரோட சொத்து ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கி உங்களுக்கு அந்த சொத்து உங்க கைக்கு வரும். ஆனா கடின உழைப்பு தேவை. நீங்க பண்ற பிசினஸ்ல கடின உழைப்பு தேவை, அவசர முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தும். இந்த கடின உழைப்பு உங்க தொழில இருக்கலாம். ஆனா நீங்க தொழில வந்து உள்ள நீங்க வேலை செய்றீங்கன்னா அதுல வந்து அவசரமா இந்த வேலையை ஓடுறது, இல்லைன்னா வந்து தொழில அடுத்த லெவலுக்கு உடனே இவ்வளவு பெரிய அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. இது பண்றதா இருந்தாலும் 1க்கு 4 வாட்டி யோசிச்சு 4 வாட்டி அதை இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவு எடுங்க. தயவு செஞ்சு அவசர முடிவு எடுத்துட்டீங்கன்னா அது உங்க நஷ்டத்துலதான் கொடுக்கும். ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்துல கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா உங்களுக்கு நடக்கிறது பாதசனி நல்லதுன்னு தரும். அதே போல சில விஷயத்துல நம்ம கேர்ஃபுல்லாவும் இருக்கணும். அதே போல குடும்பம் மற்றும் உறவுகள், குடும்பத்தில் பேச்சில் நிதானம் அவசியம், இல்லையெனில் உறவுகள் விரிசல் ஏற்படலாம். கணவன் மனைவியிடையே புரிதல் அதிகரிக்கும், சுப காரியங்கள் நடக்கும். குடும்பத்துல வந்து பேசும்போது நீங்க உங்க குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நீங்க பேசும்போதும் உங்க சகோதரா இருக்கலாம், இல்ல நீங்க வாழற இடமா இருந்தாலும் எங்க இருந்தாலும் பேசுற இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசுங்க. இல்லைன்னா உங்க வாயை கொண்டே உங்க மேல அந்த பழியை திருப்பிடுவாங்க. அதாவது நீங்க நல்லது சொல்ல போனாலும் அது கெட்டதாவே போய் முடியும். அதனால பேசும்போது அவசரப்படாம கோவப்படாம நிதானமா பேசுங்க. நிதானமா பேசுனீங்கன்னா உங்களுக்கு அது பலன் தரும். ஏன்னா நீங்க ஜெயிக்க முடியும். அதே போல உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் போயிட்டு இப்போ உங்க 2 பேருக்குள்ள ஒரு புரிதல், ஒரு லவ், ஒரு அன்பு வரும். அந்த புரிதல் மூலமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு தந்து கரெக்டா மேனேஜ் பண்ணி லைஃப் போகும். சுப காரியங்கள் நடக்கும். உங்க வீட்டுல ஏதாவது ஒரு வீடு நீங்க வாங்கலாம், இல்ல உங்க வீட்லயே ஏதாவது ஒரு சுப காரியம், சுமங்கலி பிரார்த்தனை, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கல்யாணம், இந்த மாதிரி இல்ல ஏதாவது கார் வாங்கலாம், இதெல்லாம் வந்து ஒரு சுப காரியம் மாதிரி அது ஏதாவது நடக்கும் கண்டிப்பா. அதே போல ஹெல்த், கண், பல் அல்லது வாய் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். அதாவது சாப்பிட்ற விஷயம், இந்த மாதிரி விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருங்க. வெளியில இருக்கிற அவுட் சைட் ஃபுட்ஸை வந்து முதல்ல அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச லெவலுக்கு வரைக்கும் வீட்டுக்கோட ஃபுட்டை மட்டும் சாப்பிடுங்க. டைமுக்கு சாப்பிடுங்க. நேரத்தை வந்து இது பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ வேலை இருக்கு இதை முடிச்சுட்டு சாப்பிடலாம், இதை முடிச்சுட்டு சாப்பிடலாம், அந்தந்த நேரத்தை கரெக்டா சாப்பிட்டீங்கனாலே போதும். உங்க ஹெல்த்ல எந்த ஒரு இஷ்யூவும் வராது. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் ஏழைகளுக்கு உதவுவது அல்லது ஊனமுற்றோருக்கு உணவளிப்பது சனியின் அருளை பெற்றுத்தரும். ஆஞ்சநேயர் வழிபாடு சிறந்தது. ஆஞ்சநேயரை சாட்டர்டேல வெத்தலை மாலை சாத்தி வழிபடலாம். அதே போல பசிக்கே வந்து வழி இல்லாதவங்க, அதாவது சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க, ஊனமுற்றோர், இவங்களுக்கெல்லாம் உணவை தந்து நீங்க கண்டிப்பா இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களுக்கு வந்து சனீஸ்வரனோட அருளும் கிடைக்கும். அந்த பாதிப்புல இருந்தும் நீங்க விடுபடலாம். நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.